பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரின் வார்த்தையை உங்களுக்கு சொல்வதிலே நான் மகிழ்ந்து கடவுளை துதிக்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்விலே பெரிய மாற்றங்களை கொண்டு வருவதாக. இன்றைக்கு நான் சொல்லப்போகிற ஒரு வார்த்தை யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். இது யோபு சொன்ன ஒரு வார்த்தை. God's plan will come to pass. கடவுளின் திட்டம் நிறைவேறும். The Lord's purpose will come to pass. ஆண்டவருடைய நோக்கம் அது நிறைவேறும், அது தடைபடாது, அது தடைபடாது. I know that you can do all things and that no purpose of yours can be thwarted. யோபு இப்படி சொல்லுகிறார். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் ஆசிரியர் சொல்லும்போது 16வது நீதிமொழிகளின் புத்தகம் 16வது அதிகாரத்தின் 4வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கடவுள் ஒரு நோக்கத்தோடு படைத்தார் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் அவர் ஒரு நோக்கத்தோடு படைத்தார். ஆண்டவர் எதையும் ஒரு நோக்கம் இல்லாமல் படைக்கவில்லை. எல்லாவற்றையும் அவர் ஒரு நோக்கத்தோடு படைத்ததை நாம் வேத புஸ்தகத்தின் வழியாக அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் இந்த நீதிமொழிகளின் ஆசிரியரும் நமக்கு சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், ஒரு நோக்கத்தோடு படைத்தார். ஒரு ஆங்கில சொல் இப்படி வருகிறது, God's plan is always the best. Sometimes the process is painful and hard. But don't forget that when God is silent, He is doing something great for you. ஆண்டவருடைய திட்டம் அல்லது ஆண்டவருடைய நோக்கம் சிறப்பானது. சில வேளை அந்த ப்ராசஸ், அது அந்த நடைமுறை கொஞ்சம் அது நோவுள்ளதாக கடினமுள்ளதாக இருக்கும். ஆனால் ஒன்றை மறந்து விடாதிருங்கள், ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார் என்றால் அவர் உங்களுக்காக ஏதோ ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்கிறார் என்பதே அதனுடைய நோக்கம். சில நேரம் நமது திட்டங்கள் முயற்சிகள் எல்லாம் தோற்றுவிட்டது போல் தோன்றும். ஏன் தோற்றுமிடலாம்? ஏனெனில் தேவ திட்டம் நம்மிலே நிறைவேறுவதற்காக நம்முடைய திட்டங்கள் சில வேளைகளில் அது தோற்றுவிடுகிறது. சில நேரங்களில் தேவ திட்டங்களை நம்மால் சிந்திக்க முடிவதில்லை. சிந்திக்க முடியாத நிலையில் நாம் இருக்கலாம். கடின பாடுகளும் வேதனைகளும் நிறைந்திருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, இவைகளின் நடுவிலே, அதாவது இந்த கடின பாடுகளின் நடுவிலே, துன்பத்தின் நடுவிலே கர்த்தர் நமக்காக எதையோ செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நமக்காக எதையோ செய்து கொண்டிருக்கிறார். Sometimes God doesn't do things the way we think He should, but God has a perfect plan for our life. நாம் எண்ணுகிறபடி சில வேளை கர்த்தர் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை குறித்த ஒரு சிறப்பான திட்டம் அவரிடத்திலே உண்டு. நம்மை குறித்து ஒரு சிறப்பான நோக்கம் அவரிடத்திலே உண்டு. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டு கால பக்தர்கள் பலர் இதற்கு சான்றாக உள்ளார்கள். இதிலே ஒருவர்தான் யோபு. ஒரு பாடலின் வரிகள் இப்படி சொல்லுகிறது, தாவீதும்
யோபும் யோசேப்பும் அநேக நீதிமான்களும் முன்னிலும் வெகுவாய் கஸ்தி அடைந்தும் பக்தியில் வேரூன்றி ஏற்ற காலத்தில் வாழ்ந்தார்கள் பூர்த்தியாய். தாவீதும் யோபும் யோசேப்பும் அநேக நீதிமான்களும் ஒன்றிலும் வெகுவாய் கஸ்தி அடைந்தும் பக்தியில் வேரூன்றி வாழ்ந்தார்கள் பூர்த்தியாய் என்று பக்தன் பாடுகிறார். யோபு ஒரு செல்வ சீமான், ஒரு பக்திமான், ஒரு உத்தமன். யோபு ஒரு கற்பனை பாத்திரம் என்று பலர் சொல்லுவார்கள், எண்ணுவார்கள். இல்லை, ஊத்ஸ் தேசம் என்ற ஒரு தேசம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது கானான் நாட்டிற்கு கிழக்கே இருந்தது. எரேமியாவின் காலத்தில் இது ஏதோமியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இதையெல்லாம் வைத்து நாம் பார்க்கிற போது இது ஒரு கற்பனை பாத்திரம் அல்ல, இது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பேர் உண்மை மட்டுமல்ல. இந்த யோபுவின் புத்தகம் எழுதப்பட்ட காலம் ஆபிரகாமுக்கு முந்திய காலம். ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகுடைய காலம். இந்த காலத்திலே அது எழுதப்பட்டது. இந்த ஊத்ஸ் தேசம் இருப்பது உண்மையானால் யோபு என்ற பக்தனுடைய இந்த செய்தியும் உண்மை என்றே நமக்கு தெரிய வருகிறது. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யோபுவை குறித்து நான் படிப்போமானால் அவன் செல்வ சீமான் என்று நான் உங்களுக்கு சொல்லேன். அவனுடைய ஆஸ்திகள் வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 1ஆம் அதிகாரத்திலே அவனுடைய ஆஸ்திகளை குறித்து சொல்லியிருக்கிறார். 3வது வசனத்திலே அவனுக்கு 7000 ஆடுகள் இருந்தது. 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள். இவை தவிர யோபுவை சுற்றி கர்த்தர் வேலி அடைத்து அவனை பாதுகாத்தார் என்று யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. வேலி அடைத்து அவர் பாதுகாத்தார். அவருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் ஒருவனும் தொட முடியாது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், நான் உனக்கு கேடகம், I am your shield, நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். இங்கே யோபுவை குறித்து சாத்தான் சொல்லுகிறான். அவன் அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியிலே சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். அவன் சொல்லுகிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? சொல்லுகிறது யார்? சாத்தான் சொல்லுகிறான். ஆண்டவரே, நீர் யோபுவை சுற்றிலும், யோபுவுடைய ஆஸ்திகளை சுற்றிலும், யோபுவுடைய வீட்டை சுற்றிலும் நீர் வேலி அடைத்து அவனை காக்கவில்லையோ? அப்போ நீர் அவனை சுற்றிலும் வேலி வைத்திருக்கிறபடியினால் என்னால் அவனை ஒன்றும் செய்ய முடியாது என்பதுதான் அவனுடைய அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிற உண்மை. அப்படி அவன் செல்வ சீமானாயிருந்தவன். 10 பிள்ளைகள் அவனுக்கு இருந்தார்கள். திடீரென சாத்தான் அவனை சோதிப்பதற்கு ஆண்டவரிடத்திலே அனுமதி வாங்குகிறான். அப்படி அனுமதி வாங்கி அவன் சோதிக்கிறான். அவனுடைய சோதனைகளை நான் வேகமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனியுங்கள். அவனுடைய இழப்பு என்பது ஒரு சாதாரணமானது அல்ல, ஒரு மகா பெரிய இழப்பை அவன் சந்திக்கிறான். முதலாவது அவன் சந்திக்கிறது அவன் இழப்பு, லாசஸ். என்ன இழக்கிறான்? 1ஆம் அதிகாரம் 13, 14, 15 இந்த வசனங்களை நாம் படிக்கிற போது நாம் கண்டுகொள்ள முடியும். ஒரு நாள் யோபுவுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும்
தங்கள் மூத்த சகோதரன் வீட்டில் புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். கவனிங்க, அவன் சொல்லுகிறான், எருதுகள் உழுது கொண்டிருந்தது, கழுதைகள் அதற்கு பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருந்தது, சபையர் வந்து அத்தனையும் சாய்த்து கொண்டு போனார்கள். எருதுகளும் கழுதைகளும் போய்விட்டன. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீதிமொழிகளின் புத்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனத்திலே, எருதுகள் அது நமக்கு ஆசீர்வாதமான ஒன்று. எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாயிருக்கும். அப்படியானால் யோபுவுடைய எருதுகள் இங்கே போய்விட்டது என்று நாம் படிக்கிறோம். எருதுகள் 500 ஏர்மாடுகள், எருதுகள் எல்லாம் போய்விட்டது ஒரே நாள். கழுதைகள் 500 கழுதைகள். கழுதைகள் அவர்களுக்கு அன்றைக்கு பொதி சுமக்கிற, சுமை சுமக்கிற வாகனம். ஆகவே இந்த சுமை சுமந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சுமைகளை கொண்டு போவதற்கும் யோபுவால் முடியாமல் போய்விட்டது. கழுதைகள் எல்லாம் போய்விட்டது. மாபெரும் இழப்பு. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திலே கீசின் மகன் சவுல் தங்களுக்கு இருந்த ஒரு கழுதை காணாமல் போனதை அவன் தேடி போகிறான், சாப்பாடு கட்டிக்கிட்டு. அப்படின்னா அன்றைக்கு கழுதைகள் அவர்களுக்கு எப்படி எப்படி ஆசீர்வாதமாய் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கழுதை காணாமல் போய்விட்டது என்று அதை தேடி போகிறான். அப்போ யோபுவுடைய எருதுகளும் கழுதைகளும் அவனுக்கு இல்லாமல் போய்விட்டது. எல்லாவற்றையும் சபையர் ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள். ரெண்டாவது அவன் இழந்தது என்ன? ரெண்டாவது இழப்பு 16வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இப்ப என்ன போச்சு? இப்ப ஆடுகள் போச்சு. இந்த யோபுவுக்கு இருந்த ஆடுகள் என்ன? எத்தனை? 7000 ஆடுகள் அவனுக்கு இருந்தது. இந்த ஆடுகள் எல்லாம் இப்பொழுது போய்விட்டது. ஆடுகள் போய்விட்டது. நீதிமொழிகளின் புத்தகம் 27வது அதிகாரத்திலே 26, 27 வசனங்கள் சொல்லுகிறது, இந்த ஆடுகள் வரத்துள்ள பலனை தருமாம். இந்த ஆடுகள் பால் கொடுக்கிறது மட்டுமல்ல, இந்த ஆட்டு ரோமம் உடைக்கானவை. அப்போ இந்த யோபுவுக்கு களஞ்சியத்தில் தானியம் இல்லாமல் போகிற ஒரு சூழல் உண்டாயிற்று என்றால் எருதுகள் இல்லை. இந்த யோபுவுக்கு வியாபாரம் பண்ண முடியாது. ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு பொருட்களை கொண்டு போக முடியாது. ஏனென்றால் கழுதைகள் போய்விட்டது. கழுதைகள் அவனிடத்தில் இல்லை. இப்போ அவன் சாப்பிட்டு கொண்டிருந்த அவனுடைய ஆகாரம் நின்று போனது. ஏனென்றால் ஆடுகள் போய்விட்டது. ஆகவே ஆடுகள் கொடுத்த ஆகாரம் நின்று போனது. ஆடுகள் கொடுத்த பால் நின்று போனது. ஆடையும் இல்லை. ஆடைகளும் அவனுக்கு கிடைக்கிறதற்கு அரிதாயிற்று. ஏனென்றால் ஆட்டு மயிர் ஆடைகள் செய்ய பயன்படுத்தப்பட்டது. அவைகளும் இல்லாமல் போயிற்று. அடுத்த இழப்பு 17வது வசனம். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள்.
வேலையாட்களையும் பட்டயக்கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். கவனிங்க, இப்போ யோபு இழந்தது என்ன? ஒட்டகங்களையும் இழந்தான். ஒட்டகங்கள். ஆதியாகம புத்தகம் 37 அதிகாரம் 25 வசனத்திலே நான் படிக்கிற போது, ஒட்டகங்களிலே அன்றைக்கு அரேபியர்கள் அந்த ஒட்டகங்களிலே வியாபாரம் செய்தார்கள் என்பதை நாம் அங்கே படிக்க முடியும். வியாபாரம் செய்வதற்கு, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்கு இந்த ஒட்டகங்கள் பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்கு எல்லாம் இழந்து விட்டால், இங்கே இழந்தா அடுத்த ஊரில் போய் பிழைத்து கொள்ளலாம். அப்படி அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு ஒட்டகங்களும் இல்லை, அவைகளும் போய்விட்டது. அடுத்த ஊருக்கும் போக முடியாது, இடம் பெயர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல், எப்பக்கத்திலும் நெருக்கம், சுற்றிலும் நெருக்கிவிட்டான் சத்துரு. கடைசியாக அவன் இழந்தது என்ன? 18-19 வசனங்கள். அவனுடைய 10 பிள்ளைகளும் இழக்கிறார்கள். 127 சங்கீதம் 3 வசனத்தில் நான் படிக்கிற போது, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். சுதந்திரம், இட்ஸ் லார்ட்ஸ் ஹெரிட்டேஜ். ஆண்டவருடைய சுதந்திரம், ஆண்டவர் அருளுகின்ற சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை அவன் இழந்து நிற்கிறான். அந்த சுதந்திரத்தை அவன் இழந்து நிற்கிறான். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சூழ்நிலையை பாருங்கள். அவன் எல்லாவற்றையும் இழந்தான். அவன் வாழ்க்கையிலே சந்தித்த துக்கம், துயரம், வேதனை என்ன? முதலாவது இழப்பு. இழப்பு. இரண்டாவது, அவன் வாழ்க்கையிலே வந்த அடுத்த கட்ட சோதனை என்னவென்றால் வியாதி, சிக்னஸ். அது யோபுவின் புத்தகம் 2 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 7-8 வசனங்கள் அதிலே நம்ம படிக்க முடியும். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், இப்போ யோபு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். அப்படி எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற சூழ்நிலையில் வியாதியும் அவனை தொற்றிக்கொள்ளுகிறது. வியாதி அவனை பிடிக்கிறது. வியாதியினாலே அவன் வேதனைப்படுகிறான். வியாதியினாலே வேதனைப்படுகிறான். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் வேதனை, வியாதிகள் வரும்போது அது நம்மை வேதனைப்படுத்துகிறது. யோபுவுக்கு வந்த இந்த வியாதியை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ். லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் என்று நாம் அதை புரிந்து கொள்ளலாம். நாம் யோபுவின் புத்தகத்திலே நாம் படித்தோமானால், தொடர்ந்து நாம் படிக்கிற போது அதை கண்டுகொள்ள முடியும். 30 அதிகாரத்திலே 19 அதிகாரத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டான். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட போது ஏசாயா போய் சொல்லுகிறார், நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்தும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவன் சுவர்புறமாய் திரும்பி அழுதான். சுவர்புறமாய் திரும்பி அழுதான். ஆண்டவர் அவனுக்கு 15 ஆண்டுகளை நீட்டி கொடுத்தார். இங்கே யோபு வியாதிப்பட்டு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்காருகிற அளவுக்கு அவனுக்கு வேதனை அதிகமாக பெருகியது. பருக்கள் அவனுடைய சரீரத்தை வாட்டி எடுக்கிறதை நாம் இங்கே காண முடியும். 7 அதிகாரம் 5 வசனத்திலே சொல்லுகிறான், என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடைப்பற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது, என் தோல் வெடித்து அருவருப்பாயிற்று என்று சொல்லுங்க. என் தோல் வெடித்து அருவருப்பாயிற்று என்று சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம். 19 அதிகாரம்
20வது வசனத்திலே யோபு சொல்லும்போது, என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது என்று சொல்லுகிறான். அப்போ எலும்பும் தோலுமாய் போய்விட்டான் யோபு என்பது இந்த வசனத்திலிருந்து நமக்கு தெரிய வருகிறதை நாம் காண்கிறோம். அப்படியே 30வது அதிகாரத்தில் யோபு சொல்லுவதை நாம் கவனித்தோமானால், 30வது அதிகாரத்தின் 17 மற்றும் 30 வசனங்களிலே அவன் சொல்லுகிறான், ராக்காலத்திலே என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது. 30வது வசனத்திலே சொல்லுகிறான், என் தோல் என்மேல் கருத்து போயிற்று, என் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போயிற்று என்று சொல்லுகிறான். அந்த அளவுக்கு வியாதி அவனை வேதனைப்படுத்தியது. ஒரு பக்கம் இழப்பு, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். இன்னொரு பக்கம் வியாதி அவனை தொற்றிக் கொண்டது. இப்ப வியாதியை கவனிக்க கூட அவனுக்கு ஒன்றுமில்லை, எல்லாம் இழந்து விட்டான். இந்த சூழ்நிலையிலே அடுத்த கட்ட சோதனை அவனுக்கு வருகிறது. அது என்னவென்றால் நிந்தை. நிந்தை 2ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்திலே நாம் படிக்கிற போது நாம் அங்கே கண்டுகொள்ள முடியும். 2ஆம் அதிகாரத்தின் 9வது வசனம், அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். பாருங்க, இன்பத்திலும் துன்பத்திலும், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற, ஒருவேளை யோபுடைய காலத்தில் இந்த வாசகங்கள் இருந்ததோ இல்லையோ தெரியவில்லை, இன்றைக்கு இருக்கிறது. அந்த மனைவி இப்பொழுது சொல்லுகிறாள், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிற்கிறீரோ, இன்னும் உத்தமம் தேவையா? தேவனை தூஷித்து உம்முடைய ஜீவனை விடும் என்று இங்கே அவனுடைய மனைவி சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம். 19வது அதிகாரத்திலே 18, 19 வசனங்களிலே நான் படிக்கிற போது, சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள், நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். யோபு சொல்லுவதை பாருங்க, சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு நிந்தை அவனை தாக்கி இருக்கிறது. 19வது வசனம், என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகள் ஆனார்கள் என்று சொல்லுகிறார். சிநேகித்தவர்களும் விரோதியானார்கள். 4வது அதிகாரத்திலே நாம் வருகிற போது, 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும், 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறது, அவனுக்கு அவனுடைய நண்பர்கள் அவனை ஏளனம் பண்ணினார்கள், அவனை நிந்தித்தார்கள். நண்பர்கள் வந்து, யோபுவே, இது சும்மாவா உமக்கு வந்திருக்கிறது, நீர் பாவம் செய்திருப்பீர், அப்படியெல்லாம் சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். ஒரு ஆங்கில வாசகம், sometimes what looks like an obstacle in your path is actually a gift meant to move in a different direction. யாரும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதனுடைய அழகை இழந்து விடுவதில்லை. அதை போல உங்கள் வாழ்விலே யாருமே உங்களை விரும்பவில்லை என்றால் கூட உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். அது ஒரு புதிய வாழ்க்கைக்கு, ஒரு புதிய ஒரு பயணத்திற்கு ஆயத்தப்படுகின்றது. சில நேரங்கள் நம்முடைய வாழ்விலே இழப்பின் மேல் இழப்பு, அடியின் மேல் அடி, வியாதி, பலவீனம், இவை போதாது என்று நண்பர்களுடைய நிந்தை,
குடும்பத்தாருடைய நிந்தை, இதெல்லாம் வரும். மனுஷன் இழப்பை சந்திக்கும் போதுதான் எல்லாம் சேர்ந்து வரும். மனுஷன் பணம் இருக்கிற போது யாரும் அவனை நிந்திப்பதில்லை. அண்ணன் என்று சொல்லுவார்கள், தம்பி என்று சொல்லுவார்கள், மாமன் என்று சொல்லுவார்கள், மச்சான் என்று சொல்லுவார்கள், அங்கிள் என்று கூப்பிடுவார்கள். ஆனால் பணம் இழக்க இழக்க போயா அப்படிம்பாங்க. இது உலகம். இந்த யோபுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. ஆனால் ஒன்று என்ன சொல்லுகிறது என்றால், 1ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம், இவற்றின் நடுவிலே யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. என்ன அருமையா சொல்றார் பாருங்க. இவை எல்லாவற்றிலும் யோபு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம், இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஏன் தெரியுமா? God has a plan. ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. யாத்திராகமம் 14:14 படி யுத்தம் நம்முடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. யோபுக்கு வந்த சோதனை, அந்த யுத்தம் யோபுடைய யுத்தம் அல்ல, அது கர்த்தருடைய யுத்தம். சாத்தானுக்கும் கர்த்தருக்கும் உள்ள யுத்தம். யோபு கலங்க வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. எனக்கன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஸ்டெப் அவுட் யுவர் கம்ஃபர்ட் zone and face your fears. Growth takes place when you are challenged, not when you are comfortable. நீ உன்னுடைய பாதுகாப்பான அரணை விட்டு வெளியே வா, பயங்களை சந்தி, பயங்கரங்களை சந்தி. வளர்ச்சி எங்கே இருக்கிறது என்றால் அது ஒரு பாதுகாப்பான அரணுக்குள்ளே இல்லை, அது பயம் நிறைந்த, கலக்கம் நிறைந்த, துன்பம் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே தான் ஆண்டவருடைய வல்லமையை நீ புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை நீ புரிந்து கொள்ள முடியும். யோபு இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவில்லை, அவன் திடன் கொண்டான். அவரை நம்புகிறவர்களுக்கு, அவரை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? திடன் கொள்ள வேண்டும், கலங்கக்கூடாது, அதைரியப்படக்கூடாது, சந்தடி பண்ணி அழக்கூடாது. அமர்ந்திருந்து அடங்கியிருந்து அவரை கர்த்தர் என்று நாம் அறிந்து கொள்வோம். ஷேக்ஸ்பியர் ஒரு முறை இப்படி சொல்லுகிறார், I cried when I had no shoes. எனக்கு செருப்புகள் இல்லாத போது நான் அழுதேன். But I stopped crying when I saw a man without leg. நான் எனக்கு செருப்பில்லை என்று அழுவதை நிறுத்தினேன். எப்போது என்றால், கால் இல்லாத ஒரு மனுஷனை நான் பார்த்தபோது. எனக்கு ஆண்டவர் கால்களை தந்திருக்கிறாரே என்று நான் என்னுடைய அழுகையை நிறுத்தினேன் என்று சொல்லுகிறார். ஜெயமோ கர்த்தரால் வரும். யோபு கர்த்தரை நம்பியிருந்தபடியினாலே, அவன் கர்த்தரை சார்ந்திருந்தபடியினாலே வசனம் சொல்லுகிறது, அவன் சொல்லுகிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். நீங்கள் யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனம் 12வது வசனம் நீங்கள் படித்து பார்த்தால், யோபுவுக்கு எல்லாம் இரட்டத்தனையாய் திரும்ப கிடைத்தது. எல்லாம் இரட்டத்தனையாய் திரும்ப கிடைத்தது. நீங்க நம்புங்க, கர்த்தரை சார்ந்திருங்க, உங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் திரும்ப தருவார். நீங்கள் இழந்தவை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார். கண்களை மூடுவோமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நம்பி இந்த உமது பிள்ளைகள் உம் வார்த்தையை கேட்கிறார்கள். அப்பா, இவர்களுக்குள் நம்பிக்கையை பெருக பண்ணும். இவர்கள் இழந்தவைகளை திரும்ப கொடும், திரும்ப கட்டும், இவர்களை நிலைநிறுத்தும். ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். May God bless you all.